கரும்பு தோட்டத்துல வெட்டு கால் விட்டுருக்குதுங்க. களத்து மேட்டுல கதிர் அடிச்சு போட்டிருக்குதுங்க. மூட்டை கட்டி போடணும். பாக்கு தோப்பு குத்தகைக்கு விடணும். ஞாபகப்பட சொன்னீங்க. பசுபதி, அந்த வேலையில செல்வராஜ் கூட சின்ன பையன் கூட இருந்து பாத்துக்க. சரிங்க. ஏய் அம்மா, மேடம். யார் இவ்வளவு அழகா பூஜை வேலையெல்லாம் செஞ்சிருப்பாங்க? சமையல் வேலை செஞ்சு வச்சிருக்காங்க. காது கொடுத்து கேட்டேன் குவா குவா சத்தம், இனி கணவனுக்கு கிட்டாது குழந்தைக்கு தான் முத்தம். ஐயோ, என்ன இந்த பொம்பளை செய்ற வேலையெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க எந்திரிங்க. அட சும்மாரு, பொண்டாட்டி புள்ளதாச்சியா இருக்கும் போது இத கூட செய்யலைன்னா அவளை புரிஞ்சுக்காத புருஷன்னு அர்த்தம். நீ கொஞ்சம் தள்ளிரு, 5 நிமிஷத்துல அத்தனையும் துவச்சு காட்டுறேன். ஓஹோ, இதையும் துவைக்கணுமா? துவச்சுட்டா போச்சு. சாப்பிடு. சரிங்க. உங்களோட பழகுனதுனால உள்ளூருக்குள்ள பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நீங்க வெளிநாட்டு சரக்கே எனக்கு கொடுக்குறீங்க. ஜமீன் ஜமீன் தானுங்க. ஆ 18 வருஷமா உங்களை படாத பாடுபடுத்தின அந்த நாட்டாம குடும்பம் இன்னைக்கு என்ன அவசரப்படுது பாத்தீங்களா? கடவுள் இருக்கிறாருங்கோ, கடவுள் இருக்கிறார். போடா மடையா, கடவுள் சாமி நினைச்சுக்கிட்டு சாம்பிராணி வாசனைய மோந்து பார்த்துட்டு நினைச்சியாக்கு. மாசத்துக்கு ஒரு பொண்ணை விலைக்கு வாங்கி மல்லிகைப்பூ வாசத்தை மோந்து பார்த்துட்டு இருக்கிற பரம்பரடோய், கடவுளாவது கத்திரிக்காயாவது. அந்த நாட்டாம குடும்பத்து மேல பழிய போடுறதுக்கு டீச்சரை இந்த ஊருக்கு கொண்டு வந்ததே நானாக்கு. என்னடா பேசுறது காட்டி நிக்கிறீங்க? எடுக்கடா சீவு கட்டிய, சாணியில் நினைச்சு அடிப்போம். என்ன விட்டுடுங்க சார். இந்த ஊர்ல யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் கத்தி பார்த்தேன், கதறி பார்த்தேன். ஆனா நான் போய் சொல்றேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் ஓடி வந்துட்டேன். ஊருக்குள்ள நம்புற மாதிரி நீ நடிச்சிருக்க மாட்டடி. நீதான் 6 மாசமா ஒத்த ஆம்பளைய நடிச்சு மயக்கத்திரியான மண்ணாங்கட்டியாச்சே. சார், நான் பணத்துக்காக நடிக்க வந்தவதான். ஆனா இனிமே என்னால் நடிக்க முடியாது. 18 பட்டி கிராமமும் கடவுளா நினைச்சு கும்பிடுற அந்த குடும்பத்து மேல என்னால களங்கத்தை சுமத்த முடியாது சார். இனிமே என்னால இந்த ஊர்ல இருக்க முடியாது. எனக்கு பணம் தேவையில்லை. தயவு செஞ்சு என்ன அனுப்பிச்சு வச்சிருங்க சார். இவ்வளவு நேரம் நீ சொன்னது எதுவுமே என்ற காதல வேளாமணி. ஆனா கடைசி ஒண்ணு சொன்ன பாரு, அனுப்பி வச்சிருங்கன்னு. அது மட்டும்தான் என்ற காதல வந்துச்சு. கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி எல்லாம் எதுக்கு அம்மணி? ஏன் சீட்டு பாப்பா இல்ல. சிச்சி 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 சிச்சி. என்ன கஜமா, பெரிய பெரிய விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாமே நடந்திருக்கிறதா? உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ நானா இருப்ப. நானு இப்படி ஆயிருக்கணும்.
தாய் கிழவி எல்லாத்தையும் கேட்டுட்டியா? எங்க 2 பேர்த்த தவிர இந்த விஷயத்த 3ஆவதா தெரிஞ்சுக்கிட்ட ஆளு நீதான். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, கொன்னு போடுவேன். ஒன்ன இல்ல நாட்டாமைய என்ற அப்ப உன்ற அண்ணனை கொன்னா, அண்ணன் பசங்களை நான் கொண்டு போடுவேன். வெளியே சொன்னா சொல்லுவேன். வாயை திறக்க மாட்டேன் சாமி. என் பையர் நான் கிழிச்ச கூட தாண்ட மாட்டாரு. வாங்க மகனே. தகப்பா, யார் இவங்க எல்லாம்? மகனே, இவங்க எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரவங்க, மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க. வழக்கமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானே பொண்ணை பார்க்க போவாங்க. ஒரு சேஞ்சா இருக்கட்டுமே, அதுக்கு தான் இந்த ஏற்பாடு பண்ணேன். நான் சொல்லல எனக்கு ஒரு அழகான பையன் இருக்காருன்னு. அது இவர்தான். நான் தாங்க. ஆமா, பொண்ணு போட்டோ கொண்டாந்தீங்களா? போட்டோ கொண்டு வரல தம்பி, ஆனா பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன, வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்குவோம். நீங்க என்ன தம்பி சொல்றீங்க? அதெல்லாம் சரிதானுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் பொண்ணு ஒருக்கா தனியா சந்திச்சா நல்லா இருக்குமுங்க. நீங்க எதுக்கு பாக்கணும் தம்பி, அதான் கட்டிக்க போறவரே பாத்துட்டாரு. என்னது? எல்லாம் மனசுலடா. இந்த நாய்க்கு பொண்ணு கொடுக்க வந்திருக்கேன். உங்களுக்கு ஓடுங்கடா. இனிமே பொண்ணுக்குன்னு இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க, நீ எங்கடா போற? காடு வாங்குது, வீடு போகுது. இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா? நீங்க என்ன தப்பா எடுத்துக்கிட்டீங்க? இந்த கல்யாணம் எனக்காக பண்ண, எனக்கு அப்புறம் உங்களை கவனிச்சுக்க ஒரு தாய் வேணுங்கிறதுக்காக பண்ணேன். டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். உன்னை கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். அப்பட வெட்டின பெரிய பாவம் இல்ல, உன்னை வெட்டின பெரிய புண்ணியம். என்ன வெட்டினீங்கன்னா உங்க அம்மா யாருன்னு தெரியாம போயிரும். ஐயோ, இந்த சென்டிமெண்ட சொல்லியே இவன் எஸ்கேப் ஆகுறான்டா. போடா, வாடா, எச்சா போடா. ஐயோ, நான் என்ன செய்வேன்? எனக்கு நான் குழந்தை பெத்துக்காததுக்கு காரணமே நம்ம குழந்தைங்களா நினைச்சதுனால தானுங்களே. அந்த குழந்தைக்கு இப்ப குழந்தை பிறக்க போகுதுங்க. நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வர போகுது. அந்த பொண்ணோட மனசு இந்த மாதிரி நேரத்துல சங்கடப்படக்கூடாதுங்க. அது மனசுக்குள்ளிர சீமந்தம் பண்ணி தாய் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது நம்ம கடமைங்க. கட்டுப்பாட்டை மீறி அப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்னு தெரியுங்க. இருந்தாலும் நானாவது போய் 4 வளையல் போட்டுட்டு வந்துட்டேன்னா. பஞ்சாயத்துல சொன்ன தீர்ப்பு 18 பட்டிக்கு மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கும் தான். நில்லுங்கப்பா. என்னப்பா இதெல்லாம்? நான் வெளியூர்காரனா இருந்தாலும் இந்த உள்ளூர் நாட்டாமையோட தீர்ப்பை மதிக்கிறவன். நியாயமா இந்த வீட்டு வாசப்படி மிதிச்சிருக்க கூடாது. இருந்தாலும் வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ண வரிசையோடு வந்து பார்க்கணும்ன்றது நம்ம முறை. தாயில்லாத புள்ளைய தவிக்க விட்டுட்டான்னு ஒருத்தன் பேசிடக்கூடாது பாரு. அதனால தாம்மா வந்திருக்கிறேன். ஏய், வரிசை எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. கொஞ்சம் நில்லுங்க. நீங்க நாட்டாமையோட தீர்ப்பை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ அதை விட அதிகமாவே நான் அவரையும் அவரோட தீர்ப்பையும் மதிக்கிறேன். தயவு செஞ்சு இதெல்லாம் திருப்பி எடுத்துட்டு போயிடுங்க. உங்க அம்மா சாவும் பொழுது உன்னை பொண்ணா பெத்துட்டுமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாமா. இன்னைக்கு நான் பெருமைப்படுறேம்மா. வரேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.